பிரைஸ் தி லார்ட். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் பண்ணின உடன்படிக்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் என்று இந்த வசனத்தின் நிமித்தம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. 40 நாளில போய் சேர வேண்டிய கானான் தேசத்திற்கு 40 வருடம் அவர்களை வனாந்தரத்திலே சுற்றி அலைய பண்ணுகிறார். காரணம், அவர்களுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் பெருகினதினால கர்த்தருடைய இருதயம் கடினமாகிறது. ஆதலால் 40 நாளுக்கு பதிலாக 40 வருடங்கள் வனாந்தரத்துல அவர் சுற்றி திரிய பண்ணுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் வாக்கு மாறாதவர் தான். அவர் வாக்குத்தத்தத்தின் தேவன் தான். அவர் சொன்னதை செய்கிறவர் தான். வாக்குமாற மனுஷன் அல்ல, மனுபுத்திரனும் அல்ல என்று சொல்லியெல்லாம் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 100% உண்மையானது. இந்த வசனங்களையே நினைச்சு சொல்லிதான் நாம் கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு பயம் இல்லாமல் நம்முடைய இருதயத்தின் யோசனையின்படி நம்முடைய மனம் போன போக்கில எல்லா காரியங்களையும் ஈடுபடுகிறோம், செய்கிறோம். ஆனா அவர் சொன்னாரு, அவர் செய்வாரு என்று சொல்லி வருட கணக்கில அதற்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையை நாம் சந்திக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பொறுமையின் எல்லையை மீறும் அளவிற்கு நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் பெருகினதே. ஆனால் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றாமலும் போய்விடுவார். அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் மீறுகிறவராகவும் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். ஆபிரகாமிடம் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே, இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுக்கும்படியாகத்தான் ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்திலிருந்து உன்னை அழைத்து கொண்டு வந்தேன்னு சொன்னப்ப ஆபிரகாம் சொல்றான், ஆண்டவரே, இதை எப்படி நான் நம்புறது? இதுக்கான ஆதாரம் என்ன என்று சொல்லி கேட்கும் பொழுது அந்த அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். முறைப்படி அவன் நம்புகிற அளவிற்கு அவர் ஒரு உடன்படிக்கையை ஆபிரகாமோடு பண்ணுகிறார். உடன்படிக்கை என்றால் பாண்டு பத்திரத்துல எழுதி கையெழுத்திடுவது. இதை நான் செய்வேன் என்று ஆதாரத்தோடு எழுதி கொடுப்பது. பிரியமானவர்களே, பாண்டு பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டா அதை எக்காரணத்தை கொண்டும் யாரும் மீறக்கூடாது, மீற முடியாது. அப்படியாய் ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார், அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தார். பிரியமானவர்களே, ஆனால் அந்த அக்ரிமெண்டை, அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் முறித்து போடுகிறார். காரணம், அவர்களுடைய அக்கிரமங்களும் அநியாயங்களும் தேவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினபடியினாலே. கானான் தேசத்திற்குள்ளாக எத்தனை பேர் நுழைஞ்சாங்க தெரியுமா? எகிப்தில இருந்து விடுதலை ஆக்கப்பட்டு வெளியே வந்தவங்க வேத வசன கணக்கின்படி 6 லட்சம் என்று போடப்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம் கணக்கிடப்பட்டிருக்கிறதோ இத்தனை ஜனங்க இருந்தாங்க, இவ்வளவு இஸ்ரவேலர்கள் இருந்தாங்க அப்படின்னு எங்கெல்லாம் கணக்கிடப்பட்டிருக்கிறதோ அந்த கணக்கெல்லாம் 20 வயதிற்கு மேற்பட்ட திடகாத்திரமான யுத்த புருஷர்களைத்தான் பைபிள்ல கணக்கில வைப்பார்கள். பிரியமானவர்களே, அப்படி கணக்கிடப்பட்டவர்கள் தான் 6 லட்சம். அதற்கு மேல பார்க்கும் பொழுது பெண்கள் இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள், 20 வயசிற்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் கணக்கு பண்ணினா 20 லட்சம் 25 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் எகிப்திலே இருந்து புறப்பட்டார்கள். பிரியமானவர்களே, ஆனால் கானான் தேசத்திற்குள்ளாக நுழைந்தவர்களோ காலேபும் யோசுவாவும் என்று வேதத்திலே கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லி இருந்தார், 20 வயசிற்கு மேற்பட்ட திடகாத்திரமான புருஷர்களை வனாந்தரத்திலே நான் அழித்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். பிரியமானவர்களே, காரணம், அக்கிரமம் அநியாயம் பெருகினதுனால. காலேபும் யோசுவாவும் மாத்திரம்தான் 20 வயதிற்கு மேற்பட்ட திடகாத்திர புருஷர்களாய் இருந்தார்கள். அவர்களை கணக்கில் வைத்திருக்கிறார். மற்றபடி பெண்கள், குழந்தைகள், 20 வயதிற்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகள், இவர்கள் எல்லாரும் காலேபு யோசுவாவோடு கூட சேர்ந்து கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசித்தார்கள். திடகாத்திரமான யுத்த புருஷர்கள் எல்லாரும் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமே ஆனால் நாம்
ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் நடந்து அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவதற்கு தகுதியானவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நமக்கு சாதகமான வசனத்தை மாத்திரம் பைபிள்ல இருந்து எடுத்து படித்துக்கொண்டு நம்மை தேற்றிக் கொள்ளக்கூடாது. எல்லா வசனங்களையும் வாசித்து நம்மை ஆராய்ந்து பார்த்து மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதித்து இதன்படி நடத்துவார். நம்மை மாற்றிக்கொள்ளுவோம். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஆமென்.